மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்பவே சோகத்தில் இருப்பாங்க. அந்த வீட்டை வந்து நம்ம எப்படி மீட் எடுக்கிறது? பசுபதி வந்து போலீஸ்னாலலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளோட பத்திரம் வேற பசுபதி கிட்ட மாட்டிக்கிச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா சாரதாவும் அவங்களோட பொண்ணுங்களும் வந்து ரொம்பவே புலம்பிக்கிட்டு கஷ்டத்தில் உட்காந்துருக்காங்க. நிவின் சொல்கிறாங்க, பசுபதிக்கு வந்து உங்கள் வீடை அடையணும் அப்படிங்கிறது நோக்கமே இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணால் அவங்களோட நிம்மதியை கெடுக்கலாம், அதில் சந்தோஷப்படலாம் அப்படிங்கிறனால தான் பசுபதி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லுவாங்க. உடனே சாரதா அம்மா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 4 பேரும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு உங்கள் அப்பா ஆசைப்பட்டாங்க. உங்கள் அப்பா ஆசையை நிறைவேற்றுவீங்களா? எனக்கு சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்டயும் சத்தியம் வாங்குறாங்க. என்னதான் வந்து இவங்க எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் பசுபதியை இவங்களால ஒன்றுமே பண்ணவும் முடியல. ஆனால் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா பசுபதி மேலே அம்புட்டு கோவமாக இருக்காங்க. பசுபதினால நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற கோவத்தில் பசுபதி அடித்து கொல்ல கூட விஜய் வந்து தயாராக இருக்காரு. ஏன் அப்படின்னா எல்லாமே காவேரிக்காக தான் விஜய் வந்து பண்ணுறாரு. விஜய் மட்டும் இங்கே கிளம்பி வந்தார் அப்படின்னா பசுபதியை சும்மாவே விடவே மாட்டார். கண்டிப்பாக அவர்கிட்ட இந்த பத்திரத்தையும் வாங்கிட்டு இந்த வீடையும் வந்து காப்பாற்றிடுவார். ஸோ என்ன நடக்க போகுது? எல்லா விஷயமும் முடிஞ்சு பசுபதியோட தொல்லையெல்லாம் ஒழிஞ்சு போய் காவேரி விஜயும் எப்போ சேர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.